தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் 7/1/25 சென்னையில் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் 95 அரசாணையை தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யக்கூடிய 95 அரசாணையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். சுமார் 25,000க்கும் மேற்பட்ட சமையல் உதவியாளர் காலிப்பணியிடங்கள் என்பது இருக்கின்றது. 63,000க்கும் மேற்பட்ட சத்துணவு துறையில் காலிப்பணியிடங்கள் என்பது உள்ளது. ஆனால் தமிழக அரசு 2021 சட்டமன்ற தேர்தலில் தொகுப்பூதியத்தை ஒழிப்பேன் என்றும் முறையான காலமுறை ஊதியம் வழங்குவேன் என்றும் இப்பொழுதைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வெறும் 8,997 சமையல் உதவியாளர்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தொகுப்பூதியம் 3000ல் பணியமர்த்துவதாக அரசாணையை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் அதை முற்றிலுமாக மறுக்கிறது. முறையான காலமுறை ஊதியத்தில் சத்துணவு ஊழியர்களை பணியில் அமர்த்தவும் 63,000க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்களை நிரப்பவும் ரூபாய் 9,000 குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கவும் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் அமுல்படுத்த வேண்டும். ஒரு குழந்தைக்கு ரூபாய் 5 வீதம் உணவு மானியம் உயர்த்தி வழங்க வேண்டும். அதே போன்று சமையல் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். காலை சத்துணவு ஊழியர்கள் ஓய்வு பெறும் பொழுது பணிக்கொடையாக ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திருச்சி மாநகரத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் தொகுப்பூதிய ஒழிப்பு சிறப்பு மாநாடு அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் 38 மாவட்டத்திலிருந்தும் சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுப்பூதிய ஒழிப்பு சிறப்பு மாநாடை எங்களுடைய மாநாட்டை மாண்புமிகு முதல்வர் கவனித்து அந்த 95 அரசாணையை ரத்து செய்து முறையான காலமுறை ஊதியத்தில் எங்களை பணியில் அமர்த்த வேண்டும். இல்லை என்றால் 29/1/25 சென்னை சமூக நல ஆணையர் அலுவலகம் அருகில் 24 மணி நேர உண்ணாவிரதத்தை மாநில நிர்வாகிகள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் நடத்துவார்கள். அதே நேரத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் மாவட்ட நிர்வாகிகள் ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், ஜாக்டோஜி அமைப்பு, இன்னும் பிற துறைவாரி சங்கங்கள் இருக்கின்றன என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு தொகுப்பூதிய ஒழிப்பு சிறப்பு மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மலர்விழி பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம்.